சொல்றோம். ஆட்கள குறை சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்லதுதான் சொல்றேன். சொல்றத நல்லா காது குடுத்து கேட்டுங்க. ஒரு இடத்துல நான் நல்லா கண்குளிர பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது நான் லைனுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா நல்லா அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு 2 ஆண்டு கழிச்சு பார்க்குறவங்கள அப்படியே நேரம் கழிச்சு வந்திருக்காங்க. மாவு மில்லுல பார்க்குறேன். நான் கடத்துக்கு போகும்போது. அப்ப ஏன்னா நல்லா இருக்குங்களான்னு என்ன கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ அடையாளம் தெரியும். அவ்வளவு ஒரு அழகா இருந்தவங்க. என்னம்மா இப்படி போயிட்டீங்களேன்னு நான் கேட்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, என் கணவர் ரொம்ப குடியில புகுந்துட்டாரு. அதனால வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அழுகுறாங்க. கடத்தலுக்கு கூட பார்க்காம அப்படியே அழுகுறாங்க. எனக்கு அப்படியே மனசு கஷ்டமா போயிடுச்சு. இன்னும் அப்படியே அழுகுறாங்களேன்ட்டு. சரி அம்மா பகராங்கம்மா, ஏசப்பா அவங்களுக்கு துணையா இருக்காரு. அவரை நம்புங்க. நீங்க வாரம் வாரம் சர்ச்சுக்கு வாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் மண்டாடுங்க. உங்க குறைகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. எப்படி மக்களும் ஓட்டுவீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு நாளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாயில 50 ரூபாய் எடுத்து போட்டு வச்சிருங்க. இந்த 50 ரூபாய் வீட்டுல எந்த சாமானும் இல்லை. இந்த 50 ரூபாய் சாப்பாடு அதே நான் பார்த்துக்கோங்க. இந்த 50 ரூபாய் எடுத்து போட்டு போட்டு வைக்கிறப்போ இந்த 50 ரூபாய் ஒரு டப்பில நான் போட்டு வச்சிருந்து பார்ப்பேன். ஒரு அம்மா அழுதாங்க. விளைவு கஷ்டத்துல இருக்காங்க. இன்னொரு அம்மா அழுகுறாங்க. அவங்க என்ன அழுதாங்கன்னா குடுவை எடுத்ததுனால காசே இல்லைன்னு சொன்னா அழுதாங்க. இவங்க கஷ்டத்தை பார்க்காம அவங்க ஓடி போய் என்ன பண்றாங்க, டப்பாவை திறந்து பார்த்துட்டாங்க. டப்பாவை திறந்து பார்த்தோன்னா ஒரு 1500 ரூபாய் சேர்ந்து அந்த காசை டக்குன்னு இவங்க சூழ்நிலை நினைச்சாங்க. அந்த காசை எடுத்து அவங்கள்ட்ட விட்டுட்டாங்க. எடுத்து கட்டணும்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் மனசுல. இவ்வளவு கஷ்டத்துலயும் எனக்கு நீங்க உதவி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அவங்க நோக்கில எனக்கு சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி இந்த 50 ரூபாய் சேமிச்சாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஆண்டுக்கு கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் சேமிச்சாங்கன்னா அந்த குடும்பம் முன்னேற்றத்துக்கு வரும். நல்லா அவங்க சந்தோஷமாகவும் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு நல்லாவும் இருக்கணும். என்னோட வேலைகளும் எல்லாருக்கும் நன்றி.